வணக்கம். படத்தில் எவ்வளோ அட்வென்ச்சர் இருக்குங்கிறத விடுங்க, படம் பார்க்குறதே இப்போ பெரிய அட்வென்ச்சராக இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் இந்த படம் பார்த்த கதையெல்லாம் சொல்ல வேணாம், டேரெக்டாக ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் ஒரு 2-3 பேர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா? நீங்கள் மட்டும் இதை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக ரிவ்யூ போயிடலாம், நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஓகே. அண்ட் ஆல்ரெடி ட்விட்டரில் நான் ஒரு போல் ரன் பண்ணி அதில் வீரதீர சோழன் படத்துக்கு தான் ஏகோபித்த ஆதரவு 1007 வாக்குகளில் 74% வந்து வீரதீர சோழனுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே இன்றைக்கி காலையில் 9 மணி ஷோ போகலாம் அப்படின்னு புக் பண்ணி ரெடியாக இருந்தேன். பட் சில ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் காரணமாக, சில பிரச்சனைகள் காரணமாக B4U மூவிஸ் கம்பெனி கோர்ட்டில் போய் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகலை. அதிசயமாக PVR இருந்து கால்லாம் பண்ணி சார் படம் கேன்சல் ஆயிடுச்சு ஃபோன்லாம் பண்ணி சொன்னதுலேருந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அது இல்லைனா அடுத்தது எம்புரான் தானே இருக்குது. எப்படியும் நம்ம வந்து VDS ரிவ்யூ போடுறதுக்குள்ள ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு சப்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்புறமா நம்ம எம்புரானுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இப்போ முதல் ஷோவே பார்த்தாகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. சப்டைட்டில்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லாம் நம்ப முடியாது இல்லையா? சரி பரவாயில்ல, ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு AGS ஸ்ரீநகரில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்புரான் லூசிஃபர் 2 போன பார்ட் சம்பவங்கள் நடந்து 5 வருஷங்கள் கழிச்சு நடக்கிற ஒரு கதை. மோகன்லால் எங்கே போனாருன்னு தெரியல. கேரளா CM டொவினோ தாமஸ் அதிரடியாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அதை பார்த்து அவருடைய அக்கா மஞ்சு வாரியர் ஷாக் ஆகுறாங்க. அவங்க பார்ட்டி மெம்பர்ஸும் பெரிய அளவில் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் பஜ்ரங்கி அப்படிங்கிற அரசியல் குரூப்புக்கு கேரளா மேலே என்ன திடீர்னு ஆர்வம் வருது, அவங்க இங்கே என்னமோ பிளான் பண்ணுறாங்களே அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு விசில் ப்ளோயர் ரிப்போர்ட்டரான இந்திரஜித். அந்த குரூப்புக்கும் சையத் மசூதுங்கிற பிருத்திவிராஜோட கேரக்டருக்கும் ஆல்ரெடி ஒரு தொடர்பு இருக்குது. தென் டொவினோ எடுக்கிற முடிவை பார்த்துட்டு இனி கேரளாவை காப்பாற்ற மோகன்லால் தான் திரும்ப வரணும் அப்படின்னு அவருக்கு தூது விட போகிறாரு இந்திரஜித். அண்டர் கரண்ட்ல இன்டர்நேஷனல் போலீஸ் MI6 எல்லாம் சேர்ந்து ஸ்டீஃபன் நெடும்பள்ளியை போட்டு தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போற பல ட்ராக் கதைகள் மீட் ஆகிற பாயிண்ட் என்ன, டொவினோ எடுத்த அதிரடி முடிவு என்ன, பஜ்ரங்கி குரூப்போடைய பிளான், மஞ்சு வாரியருடைய அடுத்த ஸ்டெப், இன்டர்போல் நடவடிக்கை, ஹீரோ இது எல்லாத்தையும் எப்படி டீல் பண்றாரு, இது எல்லாம் தான் L2 என்கிற எம்புரான் லூசிஃபர். மோகன்லால், மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ், இந்திரஜித், கிஷோர், பிருத்திவிராஜ், அபிமன்யு சிங்னு எக்கச்சக்க நடிகர்கள், நல்ல காஸ்டிங், தேவையான டீசன்ட் பர்ஃபார்மன்சஸ். இதில் எனக்கு ஸ்டாண்ட் அவுட்னா அது மஞ்சு வாரியருடைய பர்ஃபார்மன்ஸ் தான். அதுவும் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பராக இருந்துச்சு. டெக்னிக்கலி இந்த எம்புரான் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ் எவர் மேட் இன் மலையாளம் சினிமா. விஷுவல்ஸோடைய அந்த கிராண்டியர், அந்த ஸ்கேல்லாம் நிஜமாவே சில காட்சிகளில் இன்டர்நேஷனல் தரத்தில் இருந்துச்சு. 3 ஹெலிகாப்டர் சுற்றி வளைச்சு ட்ரக்ஸை பிளாஸ்ட் பண்ணி மோகன்லால் இன்ட்ரோ சீன் எடுக்கப்பட்ட விதம், அந்த சீன்ஸோடைய அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு. விஷுவலி ரொம்ப பார்த்து செதுக்கியிருக்காரு பிருத்திவிராஜும் சினிமாட்டோகிராஃபர் சுஜித் வாசுதேவும். தீபக் தேவோடைய பின்னணி இசை அதுக்கான சிறப்பான சப்போர்ட்டை சூப்பராக தந்திருக்கு. காட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா படமாக்கப்பட்டிருந்தது. எல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சிம்பாலிசமாக படம் முழுக்க நிறைய ஷார்ட்ஸ் ஃப்ரேம்ஸ்லாம் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்களும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தெரிஞ்சாலுமே கூட ஒரு பாயிண்ட் மேலே கொஞ்சம் டூ மச்சாக தான் இருந்துச்சு. VFX யூஸ் பண்ணியிருக்காங்க, வர்ச்சுவல் பேக்ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அதுக்கும் பாராட்டுகள். AGS ஸ்ரீநகர் சின்ன ஸ்க்ரீனுங்கிறதுனால இப்படி இருந்திருக்கலாம். மற்ற பெரிய ஸ்க்ரீன்ஸில் இந்த விஷுவல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்டைட்டில் இருந்தாலும் பல ஹிந்தி டயலாக்ஸுக்கு மலையாளத்தில் மட்டுமே சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு, இங்கிலீஷில் இல்லை. கடைசியில் வர சைனீஸ் வசனங்களுக்கு மலையாளத்தோட சேர்ந்து இங்கிலீஷ்லேயும் சப்டைட்டில்ஸ் இருந்துச்சு. இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. 3 மணி நேரம் ஓடுற படத்தில் முதல் 1 மணி நேரம் மோகன்லால் இல்லை. இதுக்கே பெரிய தைரியம் வேணும். அந்த 1 மணி நேரத்தில் இந்த பார்ட்டில் என்ன கான்ஃப்ளிக்ட், கேரக்டர்ஸ் எப்படிலாம் மாறி இருக்காங்க, சூழல் எப்படி மாறி இருக்குன்னு செட் பண்ணியிருக்காரு இயக்குனர் பிருத்திவிராஜ். அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. லென்த்தியான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வருது. செம்ம வயலண்டான அந்த ஃப்ளாஷ்பேக் தான் இந்த கதைக்கான கோர். அந்த சீக்வன்ஸ் செம்ம இன்டென்ஸாக படமாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுதான் இந்த படத்துடைய டிராபேக்கும் கூட. அது ஏன் அப்படின்றத அப்புறமா சொல்கிறேன். செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும். ஏன்னா அதை காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு பேரலாக பிருத்திவிராஜும் அவருடைய டீமும் பண்ணுற ஒரு ரெஸ்கியூவை காட்டுறது ஒரு நல்ல டைரக்டோரியல் டச். ஸ்டில் பிக்கர் பிக்சராக பார்க்கும்போது அந்த சீன் ஸ்டாண்ட் அலோன் தான், படத்துக்கு தேவையில்லாத ஒன்றா தான் ஃபீல் ஆச்சு. மோகன்லால் இன்ட்ரோ வரும்போது நாமளும் கொஞ்சம் உற்சாகமாகி அலர்ட்டாகி நிமிந்து உட்காருவோம். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. டூ மச் ஹீரோயிசம். படத்துடைய ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் போகுது போயிட்டே இருக்கு. கதையாக சொல்கிறாங்க. இவரை பார்த்தீங்களா, இவரும் ஸ்டீஃபனோட ஆள், அவரை பார்த்தீங்களா, அவரும் ஸ்டீஃபனோட ஆள், படம் பார்க்குறீங்களா நீங்களும் ஸ்டீஃபனோட ஆள். இந்த ரேஞ்சிலேயே சின்ன ட்விஸ்ட்னு அங்கங்கே பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்டர்வலுக்கு முன்னாடியே டயர்டாகிற நம்மளை நிறைய ஸ்லோ மோஷன், நீளமான சண்டை காட்சிகள்லாம் சேர்ந்து இன்னும் டயர்டாகுது. கிளைமேக்ஸ் சண்டை காட்சியாவது சீக்கிரமாக ரேப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாஸ் மூமெண்ட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷனாக கலக்கியிருக்காங்க. ஆனாலும் இந்த எம்புரான் எனக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் எனக்கு இப்படியான எம்டியான ஹீரோயிச படங்கள் அப்பீல் ஆகிறது இல்லை. ஹீரோடைய ப்ரெசன்ஸும் அதை பூஸ்ட் பண்ணி காட்ட தேவையான டெக்னிக்கல் டீமும் மட்டுமே போதும்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. கொஞ்சம் திரைக்கதையில் ஏதாவது பண்ணியிருக்கணும். மேபி அதனால தான் எனக்கு KGF மாதிரியான படங்கள்லாம் அப்பீல் ஆனதில்லை. அண்ட் இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹீரோவுக்கு த்ரெட் ஸ்டேக்ஸாக எதுவுமே இல்லை.
இன்டர்நேஷனல் ட்ரக் டீலர்ஸ் மாஃபியாவே தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடுற ஒரு மனுஷன் உள்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் ஈஸியாக ஜெயிச்சிட மாட்டாரா? ஸோ ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லாமல் போனதுனால எந்த ட்ராமாவும் இதில் ஒர்க் ஆகலை. தென் இலுமினாட்டி ரேஞ்சுக்கு 2 குரூப், அவங்க தான் இந்த உலகத்தையே ரூல் பண்ணுறாங்க, அவங்க 2 பேருக்கும் தான் சண்டை, அப்ராம் குரேஷி, ஸ்டீஃபன் நெடுமல்லி, சஞ்சய் ராமசாமி என்னென்னமோ சொல்லிட்டு கடைசியாக ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் கதைங்கிற லெவல்லே அதை கொண்டு போனது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பெரிய பொலிட்டிக்கல் பிளான், ஐடியாலஜிக்கல் கிளாஷ், ஸ்மார்ட்டாக ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க வச்சதில் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் செயலில் அப்படி எதுவும் பண்ணாமல் விட்டதுனால படம் டோட்டலாக படுத்துருச்சு. மொத்தத்தில் இந்த எம்புரான் லூசிஃபர் 2 விஷுவலாக செம்ம ஸ்டைலாக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். பட் லேக்லஸ்டரான, லைஃப்லெஸ்ஸான, ஷாலோவான, டல்லான திரைக்கதை கொண்ட ஒரு படமும் கூட. படத்துடைய டைட்டில் மாதிரியே நான் சொன்ன இந்த வார்த்தைகள்லையும் 2 எல் இருக்குது. அவ்வளோ தூரம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா பாருங்களேன். இன்னும் சில எல்லாம் வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம், பட் அதெல்லாம் அவை குறிப்பிலேருந்து நீக்கிற லெவலில் தான் இருக்கும். ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த பார்ட் 2 நோவேர் நியர் பார்ட் 1. பார்ட் 1 எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு, பட் இதோட கம்பேர் பண்ணும்போது அதை மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். மற்றபடி ஹீரோயிசம் பிரதானமாக இருக்கிற படங்கள் பிடிக்கும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மோகன்லால் ரசிகர்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நினைக்கிறேன். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ஓடுது, தமிழ்லையும் ஓடுது இங்கே சென்னையில். படத்துடைய வயலன்ஸுக்காக கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கான படம் இல்லை.